பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை அது எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று விரும்பியதோ அந்த அலைவரிசையில் மிக தெளிவாக நிகழ்த்தி கொண்டே இருக்கு. ஒரு சின்ன ஜிக்ஸாக் கூட அதுல இல்ல. இடதுபுறமாக போக வேண்டிய இடத்தில் வலதுபுறமாக போகுது, வலதுபுறமாக போக வேண்டிய இடத்தில் இடதுபுறமாக போகுதுங்கிற அந்த கோணலே இல்ல. ரொம்ப நேரா எந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணாங்களோ அந்த டார்கெட்டை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு டார்கெட்டே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இலக்கு? இந்த தேசத்தினுடைய 2வது விடுதலை இலக்குன்றாங்க. அது யாருகிட்ட அந்த தேசத்தின் விடுதலை போகணும்? 2வது விடுதலை காங்கிரஸ் கட்சிக்கிட்டயா? இது அதை விட மோசமா இருக்கும்னு காங்கிரசினுடைய முகம் சமீப காலமாக வெளிப்படுது. இது அதிகாரம் வந்தா அதை விட கூடுதல் வேகத்தோடு தவறுகளை நிகழ்த்துகிற வல்லமையை பெற்றிருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இந்தியாவுக்கு செய்தி சொல்லியிருக்கு. ஆனா சோனியா காந்தி அம்மையாருக்கு வேறு கருத்து இருப்பதாக நான் உணர்றேன். ராகுல் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, ராகுலை இந்த முடிவை எடுக்க வைப்பதற்கு செய்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸில் இருக்கிற RSS காரர்களுடைய லாபி, இத சோனியா காந்தி அம்மையார் விரும்பல. அதனாலதான் சோனியா காந்தி அம்மையார் சந்திக்காமல் இந்த டெல்லி பயணத்தை தவிர்த்து விடலாம், விஜயனுடைய டெல்லி பயணத்தை நாம் தவிர்த்து விடலாம் என்று கருதி இருப்பார்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு தெரிந்திருக்கிற அரசியல் அறிவின் மூலமாக நான் அதை புரிந்து கொள்றேன். மற்றபடி காங்கிரஸ் இதை ஃபீல் பண்ணாம இருக்கான்னா, காங்கிரஸ் ஃபீல் பண்ணா ஏன் சார் இந்த நிலைப்பாட்டுக்கு போகுது? 10 நாள் காத்திருந்தா நிலைமை வேறையாக மாறி இருக்குமே சார். அது காத்திருக்கலையே. அந்த மையினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாகவே ஓடிடுச்சே. காங்கிரஸ் கட்சிக்கு எந்த புரிதலும் இல்லாமல் தான் அது வெறும் அதிகாரம் என்கிற அந்த மாய பிம்பத்தை நம்பி போய்கொண்டே இருக்கிறது. கட்சியை வளர்க்கணும்னா அதிகாரம் இருக்கணும்னு எவன் சொன்னது? எவன் சொன்னது உங்களுக்கு? முதல்ல அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தால்தான் கட்சியை வளர்க்க முடியும். நீங்க அதிகாரத்துல இல்லாம இருந்த இந்த 12 ஆண்டு காலத்துல என்ன கட்சியை வளர்க்கிற வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க? இல்ல அதிகாரத்துல இருக்கும்போது நீங்க என்ன கட்சியை வளர்த்துட்டீங்க? அப்ப நீங்க 2 பேரு ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இருக்கு இல்லையா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சி யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தானே. அப்ப என்ன காங்கிரஸை வளர்த்தெடுத்தீங்க? இப்ப ஏன் அதல பாதாளத்துக்கு நீங்க போனீங்க? உங்களால மீண்டும் ஆட்சிக்கே வர முடியாத ஒரு நிலைமை. காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்கள்ல அழிந்து சாம்பல் ஆயிடுச்சு சார். மீண்டும் எழவே முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. அப்ப காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிகழ்காலத்தையும் உணரல, எதிர்காலத்தையும் உணரலன்றது தானே இதற்கான சான்று. அதனாலதானே பல மாநிலங்கள்ல அழிந்து சாம்பலா போச்சு அந்த கட்சி. எனவே காங்கிரஸ் கட்சி இதை உணராமல் நகருகிறதான்னு கேட்டா, சோனியா காந்திக்கு மட்டும் அந்த வருத்தமும் சோகமும் இருப்பதாக நான் உணர்கிறேன். ராகுல் உட்பட ஏனையோருக்கு அந்த வருத்தமோ அது குறித்த புரிதலோ அரசியல் நிலைத்தன்மையற்றது என்கிற அந்த பார்வையோ இல்லாமல் போய்விட்டது என்றுதான் நான் பார்க்கிறேன்.